Dear 12th standard students, in 10th chapter, Ordinary Differential Equation, example 10.28, radioisotope has a mass of 200 milligram initially. 2 years later, it becomes 150 milligrams. Find the expression for the amount of isotope remaining at any time. Let mass of isotope at any time T is equal to capital A அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது the rate of change of amount or mass of isotope is always proportional to the mass present. அப்போ dA by dt radioisotope disintegrate ஆகிறதுனால you can comfortably use minus Ka. Minus is for disintegration. ஏன்னா உங்களுக்கு isotope disintegrate ஆகுன்றதுனால minus Ka. Variable separable மெத்தடில் போட்டிங்கன்னா A கீழே வந்துடும் minus k dt. A variablesலாம் ஒரு பக்கம், dt variablesலாம் ஒரு பக்கம். You just integrate on both sides. இதையும் integrate பண்ணுங்க, இதையும் integrate பண்ணுங்க. இங்கிருந்து டைரெக்டாகவும் நீங்கள் ஆன்சர் எழுதலாம். டைரெக்டாக என்ன ஆன்சர் எழுதலாம்னா A is equal to C e power minus kt. ஒரே ஸ்டெப்லேயும் ஆன்சர் எழுதலாம். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் we get அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். பட் இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1/a உடைய ஃபார்முலா log a. 1/a இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா log a minus k dt இன்டெகிரேட் பண்ணினா t. ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன் போடணும், அது log c. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணுவோம்னா நம்ம log a is equal to இது என்ன பண்ணுவோம்னா இங்கே log கொண்டு வருவோம். இங்கே log கொண்டு வரத்துக்கு நம்மளே என்ன செய்வோம்னா e பவர் கேட்டின்னு போட்டு பேஸில் ஒரு e போட்டுருவோம். log e கேன்சல் ஆச்சுன்னா கேட்டி வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் log c இங்கே மைனஸ் கேட்டி இருக்குனால மைனஸ் கேட்டி போட்டுப்போம். தென் log a is equal to அடிஷனில் log வந்ததுன்னா பல log ஒரே லாகாக மாற்றிடலாம். அடிஷன் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். c e பவர் மைனஸ் கேடியாக மாறிடும். எல்லாமே பேஸ் e தான் வச்சுங்களேன். அதனால் பேஸ் e நீங்கள் காட்டணுன்னு அவசியம் கிடையாது. Taking anti-logarithm on both sides, a is equal to c e power minus kt. This is your result. இதை டைரெக்டாகவும் எழுதலாம். நீங்கள் integrating on both sides we get அப்படின்னு எழுதலாம், அல்லது இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் போட்டு எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. This is our main equation. This is the mother equation of this problem. இதை வச்சுக்கிட்டு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸ்டேஜ் 1 ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியலி தேர் இஸ் ஒன்லி 200 மில்லிகிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் மாஸ்னால் எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்மக்கிட்ட வெறும் 200 கிராம்ஸ் தான் அந்த மெட்டீரியல் இருக்குது. 200 மில்லிகிராம்ஸ் தான் அந்த ஐசோடோப்ஸ் இருக்குது. இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனை அப்டேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் பிரச்சனை 2 லெட்டர், ஒன்று சி இன்னொன்று கே. எப்படியாவது சி கேவை எடுத்துகிட்டால் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எடுத்து போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஏக்கு பதில் யூ ஹேவ் டு ரைட் 200 சி இ பவர் மைனஸ் கே இன்டூ டி வந்து 0. அப்போ 200 இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் கே இன்டூ 0 பிகம்ஸ் 0. அப்போ 200 இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் 0 1ஆக மாறிடும். அதனால் சியோட ஆன்சர் 200. இது எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் கேபிட்டல் ஏ அப்படியே இருக்கும். சி போயிட்டு யார் வந்துடுவார்னா 200 சி இ பவர் மைனஸ் கேடி. இந்த சிக்கு பதில் தான் 200 வந்துருச்சு நமக்கு. அப்போ சி எழுத வேணாம் நீங்கள். அப்போது சிக்கு பதில் 200 இ பவர் மைனஸ் கேடி இஸ் யுவர் லேட்டஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் அப்கிரேட் ஆகி அப்டேட் ஆகி செகண்ட் ஈக்குவேஷனாக மாறி இருக்குது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணதுனால. ஆஃப்டர் தட் திருப்பி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 years லேட்டர் இட் இஸ் 150 milligrams. புக்கில் 15 போட்டிருப்பாங்க. யூ ஹேவ் டு சேஞ்ச் திஸ் டு 150 milligrams. அப்போ when t is equal to எத்தனை இயர்ஸ் ஓடி இருக்குது? 2 years later. அப்போ 2 years எக்ஸ்பெரிமெண்ட் போயின்னு இருக்குது. உங்களுடைய ஐசோடோப் 200 மில்லிகிராம்லேருந்து எவ்வளோ மில்லிகிராம் ஆயிடுச்சுன்னா 150 மில்லிகிராம்ஸ் ஆயிடுச்சு. எடுத்துன்னு போயிட்டு திருப்பி இதில் அப்டேட் பண்ணுங்கள். இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ கேபிட்டல் ஏக்கு பதில் 150 இஸ் ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் கேடி. இதை டிவைடில் கொண்டு வந்துடுங்க. 150 by 200 இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி. இதை கேன்சல் பண்ணிடலாம். நீங்கள் 5 tables கேன்சல் பண்ணால் இது 3 times ஆகிடும். இது உங்களுக்கு 4 times ஆகிடும் உங்களுக்கு. அப்போது இ பவர் minus kt is equal to 3/4.
3/4. e power minus kt can be written as e power kt. டினாமினேட்டரில் வந்துடும். அப்போது இது 3/4. இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினீங்கன்னா e power kt. இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா இதுவும் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போது 4/3 மாறிடும். 4/3 மாறிடும். Take logarithm on both sides. Logarithm on both sides. Take logarithm on both sides. Log e இந்த பக்கம் எடுக்கிறேன். இப்போ e power kt இருக்கும். இந்த பக்கமும் log எடுக்கிறேன். Log e log 4/3 to the base e வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த e வந்ததுனால இந்த log ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அப்போ kt மட்டும் தான் வரும். ஆக்சுவலாக பவர் ரூல் பிரகாரம் kt முன்னாடி போயிடும். log e 1 மாறிடும். அப்போ kt மட்டும் கிடச்சிடும் உங்களுக்கு. இஸ் ஈக்குவல் டு log 4/3. log 4/3. ஆக்சுவலாக t இஸ் ஈக்குவல் டு நமக்கு எத்தனை இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க? 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். அப்போ இந்த இடத்துல tக்கு பதில் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் 2 இயர்ஸ். இங்கே tக்கு பதில் 2 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே tக்கு பதில் 2 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே tக்கு பதில் 2 இயர்ஸ். இங்கே tக்கு பதில் 2 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே tக்கு பதில் 2 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே tக்கு பதில் 2 இயர்ஸ். அப்போ k இஸ் ஈக்குவல் டு 1/2 லாகரிதம் ஆஃப் 4/3 தான் k உடைய ஆன்சர். திருப்பியும் இந்த ஈக்குவேஷன் ஆக போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆக போகுது. அகெயின் திஸ் ஈக்குவேஷன் இஸ் கோயிங் டு அப்கிரேட். நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் இன்னும் கொஞ்சம் மாறப்போகுது. கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு 200 e பவர் மைனஸ் கேவோட ரிசல்ட் தோருக்கு பாருங்கள் 1/2 log 4/3 அப்கிரேட் ஆகிடும். கூட ஒரு t ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். இதுதான் நம்மளுடைய லேட்டஸ்ட் ஈக்குவேஷன். ரைட். அப்போது திஸ் இஸ் மை ரிசல்ட் நம்பர் 3. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் t இஸ் ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி c கிடச்சிது. செகண்ட் ஈக்குவேஷன் t இஸ் ஈக்குவல் டு 2வும் a இஸ் ஈக்குவல் டு 150 mg சப்ஸ்டியூட் பண்ணதுனால கேவோட ஆன்சர் கிடச்சிது. அப்போ நம்மளுடைய புதிய ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. இப்போ at any time amount of isotope or mass of isotope is a is equal to 200 e power இந்த t வேணும்னா நீங்கள் உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கலாம் minus t/2 log 4/3 is your final answer. அப்போ இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு ஓவர் ஆயிடுச்சு. at any time. அப்போ டீக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இப்போ t is equal to 10 t is equal to 20 கொடுத்தாங்கன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஐசோடோப் இருக்குன்னு இங்கே டீக்கு வேல்யூஸ் போட்டுக்கணும். இங்கே ஜென்ரலாக தான் கேட்டிருக்கிறாங்க. at any timeனா டீக்கு வேல்யூ கொடுக்கல, அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப் முடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆஃப் லைஃப் கேட்டிருக்காங்க. ஆஃப் லைஃப்னா என்ன அர்த்தம்னா 200 மில்லிகிராம்ஸ்லேருந்து 100 மில்லிகிராம்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அது பேர் தான் ஆஃப் லைஃப் பீரியட். அப்போது அடுத்த கண்டிஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா when amount of isotope is just 100 milligrams, அப்படியே பாதி ஆகணும். 200 divided by 2 உங்களுக்கு 100 மாறணும். இப்போ 200 milligrams அப்படியே பாதியாக மாறது தான் உங்களுக்கு கொஷின். அப்போ a is equal to 100 milligrams. ஏன்னா நம்ம கொஷினோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லிகிராம்ஸ் இருந்தது? 200 milligrams. இதை 2 டிவைட் பண்ணுங்கள். 2 டிவைட் பண்ணால் 100 milligrams. இந்த 100 milligrams தான் ஆஃப் லைஃப் பீரியட். அதுக்கு பேர் தான் டி ஆஃப்னு சொல்லுவாங்க. ஆஃப் லைஃப் பீரியட் கேட்டிருக்காங்க. ஆஃப் லைஃப் பீரியட் எடுத்துன்னு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ கேபிட்டல் ஏவுக்கு பதில் you have to substitute 100 is equal to 200 e power minus t. t தான் நான் சும்மா ஒரு வேறு சிம்பிள் போட்டுக்கிறேன். t ஆஃப் லைஃப் பீரியடுக்கு t ஆஃப்னு போட்டிருக்கேன். by 2 log 4/3. ஓகேவா? உங்களுக்கு இந்த 1/2 குழப்பமாக இருக்குது அப்படின்னா th கூட போட்டுக்கலாம். th is also called as half life period. half hன்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 1/2 எதாவது கேன்சல் பண்ணிட்டு போகிறீங்க, அதனால் thன்னு கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ரைட். அப்போது இந்த 200 டிவைடில் கொண்டு வாங்க. 100 by 200 is equal to e power minus th by 2 log 4/3. இது எதுவும் கேன்சல் ஆகிடும். யூ வில் பி கெட்டிங் 1/2 is equal to e power minus th by 2 logarithm 4/3. இப்போது இந்த ஈயை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாமே பவரில் தான் இருக்குது. இதெல்லாமே ஈக்கு பவரில் தான் இருக்குது. இது எல்லாமே ஈயோடைய பவரில் தான் இருக்குது. வேணா நான் கொஞ்சம் மேலே எடுத்து எழுதிக்கிறேன். நான்
டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ். கீழே எழுதின மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்க. இது எல்லாமே ஈக்கு பவரில் தான் இருக்குது, ஈக்கு பவரில் தான் இருக்குது, எல்லாமே ஈக்கு பவரில் தான் இருக்குது உங்களுக்கு log 4/3. அப்போ இ எடுத்தால் தான் சம் போட முடியும், அப்போ தான் டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ டேக் லாகிரிதம் ஆன் போத் சைட்ஸ். லாகிரிதம் எடுத்திங்கன்னா என்ன வந்துடும், log 1/2 to the base e is equal to இங்கே இ போயிடும். லாகிரிதம் எடுத்திங்கன்னா, அதாவது எக்ஸ்போனென்ஷியல் நோட்டேஷன் லாகிரிதமிக் நோட்டேஷன் எடுத்துட்டிங்கனாலே இ போயிடும் உங்களுக்கு. அப்போது ஈயை எடுக்கிறதுக்காக தான் ஐம் டேக்கிங் லாகிரிதம் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இங்கே இ போயிடுச்சுன்னா -th/2 log 4/3 வந்துடும். மைனஸ் டிஹெச் கூட இருக்கிறதுனால டிஹெச் கூட மைனஸ் பிரச்சனை பண்ணும், அதனால் இந்த மைனஸை மேலே ரைஸ் பண்ணலாம். லாகிரிதமில் பவர் ரூல் இருக்குது, அது பிரகாரம் நான் என்ன செய்கிறேன்னா லாகிரிதம் ஆஃப் 1/2 பேஸ் இ போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். டிஹெச் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் இந்த மைனஸ் சிம்பிள்லேருந்து. அந்த மைனஸ் எடுத்துன்னு போயிட்டு 4/3 கிட்ட கொடுத்துட்றேன். 4/3 பவர் -1 என்ன அர்த்தம்னா 4 பவர் -1/3 பவர் -1. 3 பவர் -1 மேலே போச்சுன்னா 3 பவர் +1 ஆகிடும். 4 பவர் -1 கீழே வந்தால் 4 பவர் 1 ஆகிடும். தட்ஸ் 3/4 மாறிடும். அப்போ இந்த 4/3 பவர் -1 இப்போ 3/4 மாறப்போகுது உங்களுக்கு. log 1/2 is equal to th/2 logarithm of 4/3 3/4 மாறிடும். இந்த 2 ரெசிப்ரோக்கல் பண்ணிடுங்க, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். log 1/2 இது மல்டிப்ளையில் இருக்குது, டிவைடில் கொண்டு வந்துடுறேன். log 3/4 is equal to th தான் நம்மளுடைய ஆஃப் லைஃப் பீரியட். அதனால் நம்ம THோடைய ஆன்சர் வந்து 2 logarithm 1/2 by logarithm 3/4 இயர்ஸ் ஃபைனல் ஆன்சர். அவங்க கேட்டிருக்குது வாட் இஸ் இஸ் ஆஃப் லைஃப் பீரியட். ஆஃப் லைஃப் பீரியடை தான் நம்ம என்னென்னு மாற்றிருக்கிறோம், டிஹெச்னு சொல்கிறோம். ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் டி ஆஃப்னு சொல்லிட்டு எழுதுவாங்க, நம்ம டி ஆஃப்னு போடலாம், டிஹெச்னு போடலாம். 1/2 போட்டால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதனால் டிஹெச்சே போட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.